அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நேற்றைய முன்தினம் +2 ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 7,92,000 பேர் பரீட்சை எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக 8 லட்சம் பேர் அந்த எக்ஸாமுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் 7,92,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 பேர் இந்த பரீட்சைக்கு பயந்துட்டோ அல்லது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் தயக்கத்தின் காரணமாகவோ அவங்க இந்த பரீட்சையை ஒரு 8,000 பேர் எழுதாம விட்டுருக்காங்க. ஒண்ணு. அதற்கடுத்தது எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா 7,53,000 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அதாவது 39,000 பேர் இதுல ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. அப்போ ஃபெயில் ஆனதுல ஒரு 39, பரீட்சையை எழுதாம போனவங்க ஒரு 8, அப்போ ஏறக்குறைய 47,000 பேர். அது அந்த கணந்த டோட்டல் வருது உங்களுக்கு. அதற்கு அடுத்தபடியா எக்ஸாம்ல பெண்கள் நல்ல மதிப்பெண் பெற்று நிறைய பேர் ஆண் பசங்களை விட பெண்கள் அதிகமா பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் நம்ம நம்முடைய சேனல் சார்பாக அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஃபெயிலானவர்கள், பரீட்சை எழுதாம போனவங்க, அது போக குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் பெற்றோருடைய பார்வையில் அப்படி அவங்கள பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு எவ்வளவோ வசதிகள் பண்ணி கொடுத்தேன், நான் உனக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஃபோன் வேணும்னு சொன்னா ஃபோன் வாங்கி கொடுத்தேன், தனியா ரூம் வேணும்னு சொன்னா ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வசதி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மீடியம் ஃபேமிலி, அதுக்கு கீழே இருக்கிற ஃபேமிலி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி கஞ்சி குடிச்சு எப்படியாவது உன்னையாவது படிக்க வச்சு, நான் தான் கூலி வேலைக்கு போறேன், உன்னையாவது படிக்க வச்சு எப்படியாவது ஆளாக்கிடலாம் நினைச்சேன், நீ இந்த மாதிரி கம்மி மார்க் வாங்கியிருக்க அல்லது ஃபெயில் ஆயிட்ட, நீ இது தண்டச்சோறு உருப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டி அந்த ஃபெயிலான மாணவனையோ அல்லது மார்க் குறைவாக வாங்கின மாணவனையோ ரொம்பவுமே அவனை நோகடிச்சு அவன் சைக்காலஜிக்கலா அவன் மனோதத்துவ ரீதியா ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதுல ஒரு தவறான முடிவுகள் எடுத்து தற்கொலை அந்த மாதிரி இதுகளுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, முரட்டாட்டம் ஆடி அடிச்சு துவைச்சு எடுத்துருவாங்க அவங்க பசங்களை. சோ இந்த மாதிரி பேரண்ட்ஸோட பார்வையில, சோ மாணவர்களுடைய பார்வையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில மாணவர்கள் கல்வியின் மீது நாட்டம் இல்லாமலோ அல்லது என்ன காரணத்தினாலேயோ ஒரு அலட்சிய போக்கோட அல்லது வாழ்க்கையில அவர்களுக்கு லட்சியங்களை பற்றி யாரும் சொல்லி கொடுத்தோ அல்லது அவர்கள் மோட்டிவேட் பண்ணியோ அவர்கள் அடுத்த இடத்துக்கு நகரணும், டிகிரி முடிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு நல்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனை கொடுக்காம ஒரு அலட்சியமா இருக்கக்கூடிய பசங்கள் ஃபெயில் ஆனதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ரெண்டாவது என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்ம தான் +2 ஃபெயில் ஆயிட்டு சரி ஏதாவது வேலை வெட்டிக்கு போயிட்டு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்வீஸ் ஒர்க்கு, டிரைவர் வேலை, அந்த வேலை இந்த வேலை அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை பத்தி ஒரு பெரிய குறிக்கோள் இல்லாத பசங்க இருப்பாங்க. இன்னொரு தர பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப நல்லா படிச்சேங்க, ரொம்ப நல்லா படிச்சேன், ஆனா எல்லாம் எக்ஸாமுக்கு போனா நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்து போயிருது, ஞாபகத்துல நிக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க, நான் நல்லா தான் எழுதுனேன், என்ன காரணத்தினாலயோ மார்க் கம்மியா வாங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க, இப்படி மாணவர்கள் தரப்புல இந்த மாதிரி ஒரு தரப்பும் இருப்பாங்க. இதுல இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவம், இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ள நடந்த ஒரு சம்பவம். இது கர்நாடகால நடைபெற்ற ஒரு சம்பவம். கர்நாடகால இருக்கக்கூடிய பஸ்வேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் அபிஷேக் அப்படிங்கிற ஒரு பையன் 10th போர்டு எக்ஸாம்ஸ்ல அவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு, வெறும் 32 மார்க் தான் பர்சன்டேஜ் தான் வாங்குறான், எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிடுறான். அவங்க அப்பா எல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கல்யாணத்துல எல்லாம் போய் போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர். அப்போ அவருக்கு என்னன்னா, எப்படியாவது நம்ம பையனா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பசங்களுக்கு அந்த பையனுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா அந்த பையன் வெறும் 32 மார்க் பர்சன்டேஜ் மட்டும் வாங்கி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி 10th போர்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறான். ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, 32 மார்க் வாங்கினவன் அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் 32 மார்க் வாங்கியிருக்கான், அவனை இன்னும் ஒரு 5 மார்க்கோ 8 மார்க்கோ 10 மார்க்கோ வாங்க வச்சிருந்தோம்னா அவன் பாஸ் ஆயிருப்பான். அப்போ இந்த பிரச்சனை குறை அவங்கிட்ட இருக்கா எங்கிட்ட இருக்கா, நம்ம அவனை சரியா மோட்டிவேட் பண்ணலையா என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கிறத விட அவன் இந்த தோல்வியிலிருந்து அவனை மீண்டெழ வைக்கணும். இந்த தோல்வி அவனை பாதிக்க வைக்க கூடாது. இந்த தோல்வினால் அவன் துவண்டு போய் வாழ்க்கையில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது அல்லது அவனுடைய முன்னேற்றம் தடைபடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு கேக், ஒரு நல்ல ஒரு கேக் வாங்கி அதுல 32% அப்படின்னு எழுதி கங்க்ராட்ஸ்னு போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஜம்முன்னு ஒரு கேக்கை வெட்டி ஒரு ஃபங்க்ஷன் பண்றாரு. இது இந்தியா பூரா இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்லையும்
லீடிங் பேப்பர்ஸ்லயும் இந்த நியூஸ் பூரா பப்ளிஷ் ஆயிருந்தது. இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் பாதி தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க இந்த மாதிரி ஃபெயில் ஆனதுக்கெல்லாம் நீங்க பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா, அவனை எல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு வந்து எல்லா ஃபெயில் ஆனவங்களுமே அவங்கவுங்க ஃபெயில் ஆனதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அப்பா இப்படி பண்ணாரு, நீ என்ன அப்பா நீ என்னை போட்டு இப்படி அடிக்கிறேன்னு சொல்லி அதை உதாரணமா காமிச்சு அதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு வந்து இல்ல இல்ல அவர் செஞ்சது கரெக்ட் தான், பையனை வந்து அவங்கிட்ட 32% எடுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட திறமை இருக்கு, அந்த 32% இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்க்கும்போது அவனை சைக்கலாஜிக்கலா அவனை மோட்டிவேட் பண்றதா, அதனால அவர் செஞ்சது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பும் அதை வந்து இது பண்றாங்க. நாம என்ன பண்றோம்னா ரொம்ப அந்த தரப்புல இருக்கக்கூடாது, ரொம்ப இந்த தரப்புல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியாக்கிற அந்த விஷயத்தை கையாளணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வர விஷயம். ஓகே, இப்போ வாழ்க்கையில இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் பெற்றோர்கள் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களை இந்த வீடியோ பார்க்க வைங்க. வாழ்க்கையில வந்து இயல்பா ஜெனட்டிக்கலா, அதாவது மரபணு ரீதியா வந்து சிலருக்கு வந்து கற்றல் குறைபாடு இருக்கும், ஞாபக சக்தி குறைபாடு இருக்கும், ஞாபகத்துல வைக்க முடியாத குறைபாடு இருக்கும், அல்லது வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஏத்தக்கூடிய குறைபாடுகள் இருக்கும், அல்லது அவனுக்கு அதை கற்பித்த டீச்சர் வந்து அவனுக்கு அதை சரியான முறையில் அவனுக்கு புரியுற மாதிரி கற்பிக்காம இருந்திருக்க கூடும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கற்றல்ல வந்து ஒருத்த மாணவன் வந்து மார்க் எடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து 1000 விஷயங்களை நம்ம காரணமா சொல்ல முடியும். அதுல வந்து ஜெனட்டிக்கலா வந்து நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரைட் ஸ்டூடெண்ட் வந்து இயல்பா அவனுக்கு வந்து கற்பூர புத்திம்பாங்க, டக்குன்னு பிடிச்சுக்கிறாங்க, அவனுக்கு ஒரு முறை சொன்னா போதும், ஒரு முறை அவன் படிச்சா போதும் சொல்லி ஒரு தரப்பை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, குளோரிஃபை பண்ணுவாங்க. இன்னொரு தரப்பு மாணவர்கள் வந்து இயல்பாவே கொஞ்சம் டல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி மாணவர்களும் இருக்கிறாங்க. சோ எந்த மாதிரி மாணவர்களாக இருந்தாலும் போர்டு எக்ஸாம்ல பாஸ் பண்றது அல்லது வந்து பரீட்சையில நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்றது அது மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படிங்கறத வந்து அவங்க முதல்ல உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போ அந்த வாழ்க்கையில நாம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நல்ல மார்க் எடுக்க முடியாம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா அப்படிங்கிற கேள்வியை அவங்களுக்குள்ளே அவங்க கேட்டுக்கணும். அந்த ஃபெயிலான மாணவன் கிட்ட வேற அரிய திறமைகள், நிறைய திறமைகள் இருக்கலாம். நீங்க வரலாற்று நெடுக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆறவங்க, வசதிகளே இல்லாம பாஸ் ஆகி நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்தவங்க, எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆகி வேற துறைகள்ல வந்து ரொம்ப சிறப்பா வந்தவங்க நூற்றுக்கணக்கான பேர்த்த நம்ம உதாரணமா சொல்றோம். ரொம்ப எக்ஸாம்பிள், ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் சார் எடுத்துக்கங்க. அப்துல் கலாம் சார் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமத்துல எந்த வசதியும் இல்லாத ஒரு சாதாரண வந்து ஒரு முனிசிபல் ஸ்கூல்ல ஒரு அரசு பள்ளியில படிச்சு அவர் வந்து ஆக்சுவலா பைலட் ஆகணும்னு நினைச்சாரு. பைலட்டுக்கு அவருக்கு வந்து உடல் தகுதி கிடைக்கல, அவர் மனசு வந்து போயிட்டாரா, தற்கொலை பண்ணிட்டாரா? இல்ல, அவர் வேற ஒரு ஆராய்ச்சி படிப்பு எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு கண்டுபிடிச்ச அநேக ஏவுகணைகள், ஆகாஷ் அக்னி உட்பட ஏவுகணைகள் தான் இன்னைக்கு நடந்திருக்கும் நான் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடந்துட்டு இருக்கிற போர்ல மிகப்பெரிய அளவில் பங்காற்றி மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு தாக்குதலை நடத்தி நம்ம இந்தியாவுடைய ஒரு ராணுவத்தினுடைய வலிமையை பறைசாற்றக்கூடிய ஏவுகணைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து அதற்கப்புறம் ஒரு ஜனாதிபதியாகி அந்த ஜனாதிபதியா இருக்கும் போதும் மாணவர்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் அவர் கையாண்டு அநேக மாணவர்களை வந்து அவர் கைதூக்கி விட்டிருக்கிறார். அதே மாதிரி விராட் கோலி, அவர் எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டருங்க, அவர் வந்து ஸ்கூல் டிராப் அவுட். முகேஷ் அம்பானி, அக்ஷய் குமார், இப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலியமானவங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்க முடியாம வெளியே வந்திருக்காங்க, காலேஜ்ல படிக்க முடியாம வந்திருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் தன்னுடைய படிப்பை பாதியில விட்டு வந்திருக்காரு. பில் கேட்ஸ் அவருடைய படிப்பை பாதியில விட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில சொல்லிட்டே போலாம். நீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவர் வந்து அவர் அந்த அம்மா டீச்சர் அம்மா வந்து அவங்க அம்மா வர சொல்றாங்க, பையன் எல்லாத்துலயும் ஃபெயிலு. அவங்க ஸ்கூட் என்ன சொல்றாங்க, ஏங்க அவனுக்கு எதை சொன்னாலும் மண்டேலே ஏற மாட்டேங்குதுங்க, இவனை வந்து தயவுசெய்து நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, டிசி வாங்கிக்கங்க, இது இருந்தா மத்த பிள்ளைகளும் கெட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிச்சுட்டுறாங்க, ஊஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்ப உறுதியா அவருக்கு வந்து சில கற்றலில் குறைபாடு
குறைபாடு, அந்த இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. அவன் வந்து அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சு அவருக்கு தேவையானது எல்லாம் அவங்களே வீட்டுல இருந்து சொல்லி கொடுத்து, இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த செல்போனுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய மின்சாரம், இன்னைக்கு நம்ம வந்து இருட்டில் இல்லாம வெளிச்சத்தில் இருக்கிறோம். மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் உலகம் வந்து நாகரிகத்துல எத்தனை வருஷம் பின்தங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மின்சாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கண்டுபிடித்த ஏராளமான விஷயங்கள் வந்து மனித நாகரிக சமுதாயத்தை வந்து பல 100 வருடங்கள் முன்னோக்கி நகர்த்துறதுக்கு பிரயோஜனமா இருந்தது. ஐன்ஸ்டீன் அவர் 4 வயசு வரைக்கும் பேசல. 7 வயசு வரைக்கும் அவரால் சரியா பேச முடியல. அவங்க வந்து 7 வயசு வரைக்கும் அவர் பேச்சே சரியா வரல. ஆனா பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடித்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அவருடைய அந்த ஆராய்ச்சி கொள்கைகள் இன்னைக்கு வந்து உலகத்தை வந்து பெரட்டி போட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து வாழ்க்கையில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துங்க இயல்பா உள்ளுக்குள்ள ஒரு ஞானம் கண்டிப்பா இருக்கு. அந்த ஞானத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதுல ஒருத்தருக்கும் ஒரு மெத்தட்ல ஒர்க் அவுட் ஆகும். சிலருக்கு வந்து அந்த ஞானம்ங்கிறது இயல்பா ஈஸியா வெளியே வந்துடும். சிலருக்கு வந்து இப்போ ஒரு போர் போடுறோம் அப்படின்னா ஒரு சில பூமியில ஒரு 30 அடி 40 அடியில தண்ணி பிச்சுட்டு வந்துடும். ஒரு சில பூமி ஒரு 100 அடி வரைக்கும் போகணும். சில பூமி எல்லாம் 400 அடி 500 அடி போய் பாறையில வெடி வச்சு தகர்த்தா தான் தண்ணி வரும். இந்த மூளையும் அதே மாதிரி தாங்க. எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஞானத்தை வந்து நீங்க எப்படி தோண்டி எடுக்கிறீங்க, என்ன மெத்தட்ல வெளியே கொண்டு வர்றீங்க அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம். இப்போ என்னையவே நான் இந்த இடத்துல உதாரணமா சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஒரு சாதாரண செல்வரம் ஒரு நகராட்சி ஆரம்ப பள்ளியில படிச்சு, நகராட்சி உயர்நிலை பள்ளியில படிச்சுதான் நான் வந்து பாஸ் பண்ணி நான் வந்து பிஎஸ்சி டிகிரிக்கு நான் போனேன். அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 8வது படிக்கிற வரைக்கும் நான் ஒரு ஞான சூனியம். ஒரு பேராகிராஃப என்னால படித்து அதை அப்படியே என்னால மனப்பாடம் பண்ணி எழுத முடியாத ஒரு சூழல் எனக்கு இருந்தது. 8 வகுப்பு படிக்கிற வரைக்கும் என்னோட மூளை வந்து பிளாக் அவுட் தான், ஞான சூனியம் தான். அடி எங்க அப்பா கிட்ட அவ்வளவு, ஏன்னா எங்க அப்பா மிலிட்டரி இருந்தோம், ரொம்ப கண்டிப்பு, அவ்வளவு அடி வாங்கியிருக்கிறேன். ஒரு ட்ரிப்பு அவர் அடிச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டான்றவாரு. அப்புறம் திரும்ப அவரே என்ன பண்ணுவாரு, மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்கூல்ல கொண்டு விட்டு வருவாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து தடுமாறி 8வது வந்து 8வதுல வந்து எனக்கு ஒரு அருமையான டீச்சர்கள் அமைஞ்சாங்க. மெர்சி லீலாவதி டீச்சர்னு ஒரு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்ன விஷயம் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். அப்போ எண் அப்படிங்கிறது எழுத்து அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. அப்போ எண்ணென்ப ஏன எழுத்தன்ப, இப்படி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எழுத்து அப்படிங்கிறத நம்மளுடைய இலக்கியங்கள்ல, திருவள்ளுவருடைய திருக்குறள்ல எல்லா இடத்துலயுமே ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ படிச்சு மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஆன்சரையும், இங்கிலீஷ்க்கு உண்டான ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் 5 முறை எழுதிட்டு வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. ஸோ அத்தனை பேரும் எதுவா இருந்தாலும் சரி, நான் டீட்டெயில் எஸ்ஏ எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் 5 முறை எழுதணும். ஸோ எப்ப வந்து நான் பேனா பிடித்து எழுத ஆரம்பித்தேனோ அப்போ என்னோட மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்க ஆரம்பிச்சேன். கணிதத்தில் சென்டம் வாங்கணும், சயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கணும். எனக்கு வந்து அருமையான ஆசிரியர்கள் வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், தென்மொழி ஞான பண்டிதர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், துளசிராவ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், அப்புறம் வந்து தண்டபாணின்னு சொல்லி போட்டு ஒரு டிராயிங் டீச்சர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவர் டிராயிங் கிளாஸ்ல வந்து நிறைய ஜெனரல் நாலேஜ் எல்லாம் எடுப்பாரு. அதே மாதிரி வெள்ளிங்கிரி அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியர் வந்து பூகோளத்தையும் ஹிஸ்டரியும் வந்து அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்து அந்த சரித்திரத்தை வந்து போர் இல்லாம படிக்கிற, இன்னைக்கும் வந்து பல சரித்திர நிகழ்வுகளை ஞாபகம் வச்சு சொல்ல முடியுதுன்னா அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த படிப்பு. இப்படி அருமையான ஆசிரியர்கள் பிளஸ் வந்து எழுதி பாருங்கன்னு சொன்ன அந்த ஒரு வேத வாக்கியம், அந்த ஒரு மந்திர சொல் வந்து அன்றைக்கு எழுத ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த எழுத்து அப்படிங்கிறது மூளையில் இருக்கிற நியூரான்ஸ்களை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. அப்போ இதுல வந்து தோல்வியுற்றவர்கள், பரீட்சை எழுதாம பின்வாங்கிடுவாங்க, குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் கூட மறுபடியும் எக்ஸாம் எழுதி அவங்க வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போகலாம். இவர்கள் அனைவருக்குமே நம்ம இந்த காணொலி மூலமா சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுடைய படிப்பை நீங்கள் எழுதி பார்த்தீர்கள் என்றால், அந்த ஆன்சர்ஸை நீங்க எழுதி பார்த்து பல முறை எழுதி பார்த்து அதை பார்க்காம எழுத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் இப்ப பாஸ் ஆனவங்க மாதிரி நீங்களும் அந்த பாஸ் ஆகி இந்த வருடத்திலேயே இன்னொரு எக்ஸாம் வர்றதுக்கு இருக்கு. அதை நீங்க எழுதி நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத உறுதிபட தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த காணொலி. இந்த காணொலி இறுதி வடிவத்துல விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்க முன்னாடி சொல்ல விரும்புறேன். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒன்ஸ் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா,
ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஏற்கனவே ஒரு பூரணத்துவம், ஒரு ஞானம், ஒரு அறிவு இருக்குது. அதை வெளிக்கொண்டு வந்து வெளிப்படுத்துவதுதான் கல்வியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த வெளியே கொண்டு வர்ற விஷயத்துலதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாறை மாதிரி மூளை இருக்கிறவங்க வெடி வச்சு தகர்த்து தான் தீர வேண்டும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை தயவு செய்து வீணாக்கி விடாதீர்கள். இந்த பரீட்சையில ஃபெயில் ஆனவங்களும் பரீட்சை எழுதாம விட்டவங்களும் குறைந்த மதிப்பெண் வாங்கினவங்களும் மீண்டும் ஒரு முறை விவேகானந்தருடைய பொன்மொழியை மனதில் கொண்டு படித்து தேறி அவர்களும் இந்த தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த 3 ஆண்டுகள் நிச்சயமாக அவர்கள் ஒரு பட்டப்படிப்பில் சேர்ந்து அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை இறைவணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.